இயேசுவின் மாசற்ற வேறுபடுகிறதால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா. இப்பொழுது நான் ஆன்மா, நான் ஒரு ஜீவ ஆத்மா. செத்து போன என் ஆவியை இப்பொழுது ஜீவன் உள்ளதாக இயேசுவின் ரத்தம் மாற்றி இருக்கிறது. கிருபையினால், அவருடைய மகாபெரிய கிருபையினால், இரக்கத்தினால், என் மேல் வைத்த அன்பினால் அவர் என்னை என் குற்றங்களை மன்னித்து நான் வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் பாடுபட்டு, அவர் காயப்பட்டு, அவர் அடிக்கப்பட்டு, அவர் பிக்கப்பட்டு, அவர் ஒடுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி என்னை நீக்கிவிட்டார். நான் மீட்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், இயேசுவின் நாமத்தினால் மீட்கப்பட்டவன். நான் இயேசுவை இப்பொழுது என்னுடைய அண்ணனாக, இயேசுவை என் இரட்சகராக, இயேசுவை என் துணையாளராக, இயேசுவை என் ஜீவனாக, இயேசுவை என் உணவாக, இயேசுவை என் பானமாக, இயேசுவை என் நல்ல மேய்ப்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் நாயின் ஆண்டவர் அவர் எனக்கு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். எனக்கு குறை இல்லை, அறிக்கப்பட்டு எனக்கு குறை இல்லை. என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறார். அறிக்கப்பட்டு உங்கள் குறைகள் நிறைவாகும், உங்கள் வறட்சி செழிப்பாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் அடைகை செழிப்பாய் மாறும். வாய 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 நிரப்புகப்பா. இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கப்படுகிற அத்தனை பேரையும், அத்தனை பிள்ளைகளையும், இந்த பேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும், உலகமாக இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களையும், எல்லா மொழியினரையும், எல்லா இனத்தவர்களையும் உங்கள் சமாதானம் நிரப்பட்டும். நீங்க பொருளுடைய வீட்டில் சமாதான வார்த்தை கொடுங்கள் என்று சொன்னீங்க. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற, நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலும், அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இந்த சமாதானம், நீர் சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம், இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இது தேவலோகம் கொடுக்கிற சமாதானம். இந்த தேவலோகம் கொடுக்கிற சமாதானத்தை கண்டாலுமே உங்க சமாதானத்தை இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வருவதாக. அலை மோதுகிற மனம் அமைதி அடைவதாக. போராடி கொண்டிருக்கக்கூடிய புயல் மாறி, அலைகள் மாறி, அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய மனம் இப்பொழுது அமைதி அடைவதாக. யோனா மனம் திரும்பிய பொழுது அந்த புயல் நீங்கியது போல இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பும் போது அப்படி எல்லாரும் மனம் திரும்பியவர்களாக தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா? அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து, ஜீவாத்மா பரமாத்மாவே நான் உம்மை தொழுது கொள்கிறேன். இயேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா என் அப்பாவை, பரலோக தகப்பனை தொழுது கொள்கிறது. உங்கள் ஆவியை தொழுது கொள்ளட்டும், உங்கள் ஆன்மா அவரை ஏற்றி போற்றட்டும். நீ ஆவி மனுஷன், மனம் திரும்பிய மனுஷன் ஆவி இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டது, புதுப்படைப்பாய் மாறிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நிக்கத்து போல பாஸ்டராக இருக்கலாம், நீ சாமியாராக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், நீ ஒரு இந்து மதத்தினுடைய பூசாரியாக, ஒரு சாமியாராக கூட இருக்கலாம். இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ மனம் திரும்பும்போது, நீ மறுபடி பிறக்கும்போது அந்த பரலோக ராட்சியம் உனக்குள் வருகிறது. தேவலோகத்தினுடைய பிரஜையாய் நீ மாறுகிறாய். உன்னுடைய குடியிருப்பு விண்ணகத்தில் இருக்கிறது. நம்முடைய நாடு, தாய் நாடு விண்ணகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் நீ, நான் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர், ஜீவன், இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்கு, தேவலோகத்துக்கு இது இப்பொழுதே பறந்து செல்ல முடியும். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை பார்க்க நினைத்தால் போதும், உடனே அது என்ன செய்துவிடும், அந்த பரமாத்மாவுக்கு முன்னால் போய் நிற்கும். நீ நினைச்சா போதும். இதுதான் என்ன அலைகள். மனம் நீ நினைச்ச உடனே அது ஊதாரி மைந்தன், என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்திருக்க நானும் பசியாக மடிகிறேனே, என் தந்தையின் இடத்துல போவேன் என்று நினைத்த உடனே அந்த ஆன்மா பரலோகத்துக்கு நெசுகிறது. அவனுடைய எண்ணம் பரலோகத்துக்கு போகிறது. அங்கே இருக்கக்கூடிய தகப்பன், அந்த பிதாவாகிய தேவன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன்
உன்னை தேடி வருகிறார், உன்னை வாரி அணைக்கிறார். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் கழுவி சுத்தமாக்கி அழுக்கு வஸ்திரத்தை களைந்துவிட்டு அந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை உடுத்துகிறார், அந்த நீதி என்னும் ஆடையை உடுத்துகிறார், அந்த உண்மை என்னும் இடைக்கட்சியை உனக்கு அணிவிக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை உனக்கு கையிலே போடுகிறார். இறை வார்த்தை என்னும் வாளை உனக்கு தருகிறார். அந்த வாள் நீ எதை அழிக்க வேண்டும், எதை வெட்ட வேண்டும் நினைக்கிறாய் அதை வெட்டி வீழ்த்தும், அழித்து ஒழிக்கும், குடுக்கி பறிக்கும், கவிழ்த்து வீழ்த்தும். நீ எதை கட்ட நினைக்கிறாய் அது கட்டும், எதை உருவாக்க வேண்டும் நினைக்கிறாய் அது உருவாக்கும். அதை உருவாக்கக்கூடிய ஆற்றல், சக்தி உன்னுடைய ஆத்மாவுக்கு இருக்கிறது. நீ ஆன்மா, ஜீவாத்மா, பரமாத்மாவோடு நீங்கள் எப்படி இணைந்திருக்கிறீர்கள். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கள் பரமாத்மாவே, ஜீவாத்மாவாகிய நான் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே கேட்கிறேன். இயேசுவே, என் பெயரால் இதுவரைக்கும் ஒன்று கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், அது கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. என் தந்தை உடனே அதை செய்வார் என்று சொன்னீரே. உங்கள் நாமத்தினாலே, பரிசுத்தமான நாமத்தினாலே, அதிசயமான நாமத்தினாலே, அற்புதமான நாமத்தினாலே, புதுமைகளை செய்கிற நாமத்தினாலே இதாவே இடத்தில் கேட்கிறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனை இடத்தில் கேட்கிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகின்ற எங்கள் அப்பாவே, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தவர்களும் இனத்தவர்களும் மொழியினரும் மனம் திரும்பி ஒன்றான மெய்தேவனாகி உண்மை நீர் அனுப்பின இயேசுவை ஏற்றுக்கொள்கிற இந்த ஜனம் இந்த நேரத்திலேயே உங்கள் ஒளியின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுத்து வைக்கப்படுவதாக, அவங்க நிர்வாணம் மூடப்படுவதாக, அவங்க இருட்டு இப்பொழுது வெளிச்சமாய் மாறுவதாக, அவங்க விளக்கு இப்பொழுது உயிர் இப்பொழுது ஜீவனால் பற்றி எறிவதாக. இப்பொழுது இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக பிசாசின் ராஜ்யத்தை அளிக்கிறேன். ஒளியின் ஆவி இப்பொழுது வெளியேறுவதாக. பக்தி வேஷத்தை தரித்து பக்தி என்கிற போர்வையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவசாயிகள் அத்தனை மனிதனுடைய மனங்களை குருடாகி இருக்கின்ற குருட்டு ஆவியை வெளியேறும். இப்படி அகக்கண் திறக்கப்பட்டு உம்மை தரிசிப்பார்களாக. பரலோக பிதாவே, நீர் அனுப்பின அந்த இயேசுடைய ஒளி, நீதியின் சூரியனை, காலை கதிரவனை, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியை இப்பொழுது உடைய கதிர்கள், உடைய ஒளி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த ஆராதனையை உண்மை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய தொழுகிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் பாய்வதாக. உங்க ஒளியின் கதிர்கள், ஆரோக்கியமுள்ள கதிர்கள் இப்பொழுது உங்களை குணமாக்கட்டும், வியாதியை குணமாக்கட்டும், செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கட்டும், சாபத்தை நீக்கட்டும், பாவத்தை நீக்கட்டும். உம்முடைய ஒளி கதிர்கள். 1 பேதுரு 1:18 சொல்லப்பட்டபடி, 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற மாசற்ற இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு, கிருபையினாலே மீட்கப்பட்ட வார்த்தையின்படி, இது கிருபை அப்பா. உங்கள் கிருபை அவர்களை மீட்கிறது, உங்கள் கிருபை அவர்களை ரட்சிக்கிறது, உங்கள் கிருபை பரிசுத்தமான ஆடையை கொடுக்கிறது, உங்கள் கிருபை செத்துப்போன ஆன்மா ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி இந்த சாத்தான் இந்த மனிதர்களுடைய மக்களுடைய உலகமுங்க இருக்கக்கூடிய எல்லா மதத்தவருடைய கண்களை குருடாக்கி வேறு வெள்ளியினால் பொன்னால் அவங்க செய்கிற கூட்டங்களினால் ஜெபங்களினால் அவங்க செய்கிற ஊழியங்களினால் அவங்க பண்ணுற ஆராதனையினால் இது நடக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, இந்த இரத்தத்தால் மட்டும்தான் அது நடக்கு. உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தால் நடக்குங்கிறத உணர்ந்து இதை எப்பொழுதும் அறிக்கை பண்ணுவார்களாக. வீட்டில் அறிக்கை பண்ணுவார்களாக, நடக்கும்போது அறிக்கை பண்ணுவார்களாக, தூங்கும்போது அறிக்கை பண்ணுவார்களாக. அத்தகைய கண்களை திறக்கிறேன். அகக்கண்கள் திறக்கப்படுவதாக, ஞான கண்கள் திறக்கப்படுவதாக. உம்மை ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற, உங்கள் இரத்தத்தை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்குள்ளும் பரலோகத்தினுடைய அந்த வல்லமை, சக்தி, அபிஷேகம் இறங்குவதாக, உங்கள் அக்கினி இறங்குவதாக, அந்த நெருப்பின் ஞானசாரம் இறங்குவதாக. 24 மணி நேரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க, தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு உள்ளங்களுக்கு, என் நண்பர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.
இது நீ படுத்திருக்கும் போதும், நடக்கும்போதும், நீ உட்கார்ந்துருக்கும் போதும், சாப்பிடும்போதும், எல்லா நேரம் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது நீ நினைக்க வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது. யாகம் இது, பலி இது. இந்த யாகத்தை நீ எழுப்பிட்டே இருப்பேன்னு சொன்னா, இந்த பலியை எழுப்பிட்டே இருப்பேன்னு சொன்னா, அந்த பரலோகத்தினுடைய நெருப்பு அக்கினி 24 மணி நேரம் உன்னை மூடிக்கிட்டே இருக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு உன் பிதாவுக்கு தகப்பனுக்கு இயேசுக்கு நீ தெரியப்படுத்து. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் சிந்தையை நிரப்பும், இருதயத்தை நிரப்பும். பண்ணி பாரு. நீ கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்லலை, மதத்தில் இருக்க வேண்டான்னு சொல்லலை. இந்த மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இதை பண்ணு. நீ கோயிலுக்குள்ளே இருந்துட்டு இதை பண்ணு. நீ ஈர்க்கங்குடியில் இருந்துட்டு இதை பண்ணு. நீ ஐயப்பன் கோயிலில் இருந்துட்டு இதை பண்ணு. இதை சொல்லு, இதை உச்சரி, இதை உன் வீட்டு நிலைக்காலில் எண்ணிசி பூசு. இந்த ரத்தம் என் வீட்டை பாதுகாக்கு, என் பிள்ளைகளை என் மனைவியை பாதுகாக்கு சொல்லு. இந்த ரத்தம் எனக்கு நோய் இல்லாமல் என்னை ஆரோக்கியமாக என்ன செஞ்சிட்ருக்கு, என்னை வாழ வச்சிட்ருக்குங்கிறத நீ சொல்லு. இதை அறிக்கை பண்ணு. நீ எதை அறிக்கை பண்ணுறாய், எதை நினைக்கிறாய், அதுவாகவே உனக்கு நடக்கும். அப்படியே நீ வாழ்வ. எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இதை மட்டும் பண்ணிப்பார். இதை செஞ்சு பாருங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்படைக்கிறேனப்பா. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குறிப்புகளையும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன், குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். இவர்கள் மனம் திரும்பி ஒன்றான மெய்தேவனாகி உண்மையை நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிற நேரத்தில், உங்கள் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை பயன்படுத்துகிற நேரத்தில், உங்கள் அதிசயமான நாமத்தை இவர்கள் இருதயத்திலிருந்து வாயிலை அறிக்கை பண்ணி பயன்படுத்துகிற நேரத்தில், உங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் செயல்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும், புதுமைகள் நடக்கட்டும், பேய்கள் ஓடட்டும், நோய்கள் குணமாகட்டும், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் உமது பிள்ளைகளுக்குள்ளே சரமாரியாக அணிச்சிட்டு வெளிப்படட்டும்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ரில் மரதி அங்கி மரபு சம்பி போதனா லெஸ். அப்படியே கண்களை மூடியவாறு ஒரு சில நிமிடம் தியானத்தில் அமர்ந்திருப்போமா? கண்களை மூடி நம்முடைய குருவமத்தின் நலத்திற்காக கண்ணை இயேசுவின் மேல் பதிய வைப்போமா? இயேசுவை, எங்களை உண்மை போல் நீர் மாற்றியிருக்கிறீரப்பா. உங்களுடைய மனநிலையில் மாற்றியிருக்கிறீர். இப்படிய தியானத்தில் இருந்த ஒன்றுமாக உங்களுக்கு தீமை செய்தவர்களை, உங்களை பகைத்தவர்களை, உங்களை வெறுத்தவர்களை, உங்களுக்கு துரோகம் பண்ணவர்களை அப்படியே மன்னிப்பீர்களா? உண்மை போல என் சத்துருக்களை நேசிக்கும்படியான மனநிலை எனக்கு தந்திருக்கிறேன். எனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறேன். நில் மரதி அங்கி மரபு சம்பி போத்தனா கல் கரதியம் பிரபு சங்கியா லெஸ். பரிசுத்தரே, பரிசுத்த உள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த கத்தோலிக்க சபையினரை, குருக்களை, கன்னியாஸ்திரிகளை, இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும், இந்த மதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆன்மாக்களப்பா, ஜீவான்மாக்களப்பா. தான் ஆன்மா என்கிற உணர்விலே இந்த ஆன்மா உயிர்த்தெழுந்து பரிசுத்தமடைந்து உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை, கிருபையை நீர் கட்டளையிடுகிறீர். கோடி நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். ஒவ்வொரு புனிதருடைய பெயரை வைத்து கோயிலை கட்டி தன் ஊரிலே அந்த புனிதருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும், அந்தோனியார் கோயிலை வைத்திருக்கிற புனிதர் பெயரை வைத்து விழா கொண்டாடுகிற அத்தனை பேரும் அந்தோனியாரை போல புனிதர்களாய் மாறுவார்களாக. சபரியாருடைய கோயிலை கட்டி சபரியாருடைய பெயரை வைத்திருக்கிற அத்தனை பேர் சபரியாரை போல புனிதர்களாய் மாறுவார்களாக. சாட்சியாருடைய கோயிலை கட்டி சாட்சியாருடைய பெயரை வைத்து திருவிழா கொண்டாடுகிற அத்தனை பேர் சாட்சியாரை போல மனம் திரும்பி ஒன்றான மெய்தேவனாகிய உண்மை நேசித்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்து புனிதர்களாய் மாறுவார்களாக. எல்லா புனிதர்கள், அன்னை தெரசாலை போல, மற்ற எல்லா புனிதர்களைப் போல, தேவசாய பிள்ளையை போல
எல்லா புனிதரையும் போல எல்லா இடத்துலையும் இந்த புனிதரை போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் புனிதர்களாய் மாறுவார்களாக. உங்கள் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே இந்த உலக ரீதியான முன்னோர்கள் காட்டிய வழியிலே, மத குருக்கள் காட்டிய வழியிலே செல்லாது, இயேசுவே நீர் காட்டிய வழியிலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் காட்டுகிற வழியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடப்பார்களாக. நடந்து உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்களாக, பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உடைய ராஜ்யம் வருவதாக, ஒரு ராஜ்யம் ஸ்தாபிப்பதாக. நீர் அரசாள்வீராக. இந்த இதயம் என்னும் அரியணையிலே நீர் அமர்ந்து இந்த குடும்பத்தை, இவருடைய தொழிலை, வியாபாரத்தை நீர் ஆளுகை செய்யும்படி உங்கள் கரத்தில் இந்த தேவசாய் நிகழ்ச்சி பார்க்க அத்தனை பிள்ளைகளை உலகம் இருக்கிற அனைவரையும் இந்த கரத்தில் படிக்கிறேன். எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிற, துவக்கமும் முடியுமாக இருக்கிற, உண்மையை நேசித்து முழு மனதோடு நேசித்து அன்பு செய்து உமக்கு பிரியமானவர்களை வாழும்படி ஆவியானவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைவரையும், குடும்பத்தையும், இன்றைக்கி ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும், குடும்பத்தையும், எல்லா மதத்தவர்களையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற ஆவியானவரே. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இவர்களை இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, மதத்தின் பிடியிலிருந்து, மத போதல்களுடைய பிடியிலிருந்து விடுவித்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே, உங்கள் ஆலயத்துக்குள்ளே நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நன்றி. ஆமென். பிரைஸ் எல்லாம் வழியிலே சொல்லுவாங்க. சரி, கவனிப்போம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லா நேரத்தில் வேலை செய்யணும். அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இந்த ரத்தத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்த நிலத்தை ஆசீர்வதிச்சு, இந்த பயிரை ஆசீர்வதிச்சு அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பண்ணிகிட்டே இருக்கிறேன். இங்கே யாராவது பேச வந்தாங்கன்னா பேச மாட்டேன், மட்டும் அமைதியாக செஞ்சுட்டு இருப்பேன். இதையும் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி மற்றவங்களோட உட்காந்து மாம்ச ரீதியாக செஞ்சுக்கிறத பேசுகிறத விட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்கள். நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. கடவுள் கூட இருந்து உங்களை நடத்திட்டு இருக்கிறது நீங்கள் டெய்லி என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. நீங்கள் கூட அக்கா பிள்ளைங்க கிளம்பி வந்துருக்குறாங்க, போயிட்டு வாங்க. போகலன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு தான் போங்க. ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, அதை உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யுங்கன்னா ரத்தத்தை பயன்படுத்துங்க, இந்த நாமத்தை பயன்படுத்துங்க. என் கூட இருக்கிறீங்க இந்த அந்தனியாரை போல் நாங்கள் உமக்கு உயர்ந்தவர்களாக உமக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி வாழக்கூடிய அந்த அருளை எங்களுக்கு தாங்கப்பான்னு நீங்கள் ஆண்டவர்கள் வச்சிங்கன்னா கேளுங்க. அதனால் இன்றைக்கி இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்குறவங்க நீங்கள் புளியமுடி போகிறவங்க கிளம்பி இருப்பீங்க, போங்க. நானும் புளியமுடிக்கு என்ன செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி போனவன் வண்டி கட்டி, கூண்டு வட்டி கட்டி எங்கள் ஊரில் இருந்து என்ன செய்யும் 10-50 வண்டி போகும். அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் வண்டி போகும். கூண்டு வட்டி கட்டி ஆடு காய்களை கொண்டு போய் என்ன செய்வோம், வெட்டி சாவா கொண்டு போய் வெட்டி என்ன செய்வோம், பொங்கி சாப்பிட்டு வருவோம். அதனால் ஒரு நேரம் பொழுதுபோக்காக போகிற ஒரு வாழ்க்கை தான் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நான் போனேன்னா உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் என்ன செய்வேன், அப்படி அந்த புனிதனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சிருக்கிறேன். அந்த வரலாறுகள் சரித்திரங்களை பூரா படிச்சிருக்கிறேன். அவருடைய மனம் திரும்புதலிருந்து, அவங்க இயேசுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுலேருந்து, அவங்க ஊழியம் பண்ணது, புதுமை செஞ்சது எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன். இதை நினச்சி பார்த்து சொல்லுவேன், இதே போல் நாங்களும் வாழ உங்கள் அபிஷேகங்களை நிரப்பட்டோம், உங்கள் ரத்தத்தை நிரப்பட்டோம், உங்கள் நாம எங்கிட்ட செயல்படுத்தோம். அப்படி தான் நான் இன்றைக்கி புனிதன் நான் போகிறேன். கொஞ்சம் சொல்லலாம், ஒரு 3 மாதத்துக்கு இருக்கையாவது இங்கே போய்டும். ஆரவாய் போய்ட்டு விவசாயத்தில் அந்த மவுண்டில் அங்கே போய் எழுச்சி மலையில் போய் அந்த ரூமில், அந்த தியான ரூமில் போய் உட்காந்து எல்லாம் பண்ணுறேன். போங்க, இப்படி தனியாக போங்க. இப்படி திருவிழா நேரத்தில் போய் எழுச்சியாதீங்க. கஞ்சிக்கு வழி இல்லாமல் அங்குள்ள கஷ்டத்தில், இடிபாடில், சண்டையில், சச்சரவில் குடிச்சிட்டு தான் நிறைய பேர் வரும். நிறைய பேர் சைட் அடிக்க தான் வரும். அதனால் இப்படி இல்லாமல் அடிச்சுங்க வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போது அந்த பாடலை பாடும்போது நாம் என்ன செய்வோம். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பெருமக்காக தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் உழைத்திடுவேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் உழைத்திடுவேன். அவமானம் நின்னை சிலுவையில்
ஆன்மா அனைத்தையும் அந்த பரலோக தகப்பனுக்கு கொடுப்போமா? இறுதி ஜெபத்துக்கு நாம் தலை வணங்குவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த